வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பினாங் எக்ஸ்பெடிஷன் தொடங்க போகிறோம். பினாங்கில் நான் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மண் எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். அவர் இந்த கோவிலோட தலைவர். பினாங் தண்ணீர்மலை ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது அவரோட அனுமதி வழியாக எனக்கு கிடச்சிது. அதனால் இந்த ஃபேமஸாக இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமானதை கருதுகிறேன். எங்களோட பாத யாத்திரை நடைபெறும் போது இந்த எல்லை தான் எங்களோட அடைக்கலம் கோயிலாக இருந்தது. அதனால் இந்த எல்லையிலேருந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பொடி மண் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உறுதியாக வச்சுருந்தேன். அதனால தான் பல பேர் கேட்டிருந்தீங்க, பிணைங்க போனீங்க ஏன் கீக் கோயிலேருந்து மண் எடுக்கலன்னு. இன்றைக்கி இந்த முருகர்கிட்டேருந்து அனுமதி பெற்ற பிறகு தான் மண் எடுத்திருந்தேன். முருகரை பாருங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இன்னைக்குள்ள பயணத்தில் திரு பாலா அவர்கள் இந்த எல்லையில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் நான் உதவி செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தார். ஸோ அவர் மூலியமாக தான் முழுக்க இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். ஸோ முதல்ல இந்த கோயில் முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை எடுக்க வந்திருந்தேன். ஸோ இந்த ஆலயத்தோட விசேஷம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த கட்டடம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதோட விசேஷம் சொல்ல வார்த்தையே இல்லை. பலருக்கும் இந்த ஆலயத்துக்கு வரும்போது அதோட வைப்ரேஷனே வேறு மாரி தான் ஃபீல் பண்ணோம். இந்த ஆலயத்தோட பழமையான ஸ்தல விருட்ச மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு அடியிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு உத்தரவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உண்டான வேலைகளும் நாங்கள் கரெக்டாக தரமாக செஞ்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி மயிலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சி. மயில் மட்டும் இல்லை, இங்கே அவ்வளோ சேவலும் சாதாரணமாக மேயும். அதே நேரத்தில் வண்ண மயில்கள் அழகாக கேஜில் வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதல் முருகர் ஆலயத்திலேருந்து தொடங்கி பிணைங்குள்ளே இருக்கிற அடுத்த 18 ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த எல்லையில் பாலா அவர்கள் இந்த எல்லைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. பினாங் ஹில்ல இருக்கிற 84வது பினாங் ஹில் ஜடா முனீஸ்வரர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த மலையில் இருக்கிற 2 பழமையான முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதில் முதல் ஆலயமாக ஜடா முனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வர நேரத்தில் பார்த்துமா இது ஹைக்கிங் ட்ராக். பினாங் ஹில்ல பலரும் வீக்கெண்ட்ஸில் சரி, நார்மல் டேஸும் சரி ஜோகிங் போவாங்க, ட்ராக்கிங் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட ரிஹாடா பண்ணுவாங்க. ஸோ அந்த பாதையில் தான் இந்த ஒரு ஆலயமே இருக்குது. 84வது பினாங் ஹில்க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சைன் இருக்கும். அந்த பாதையிலே போனீங்கன்னா இந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சிடலாம். மிக பழமையான ஒரு ஆலயம். வெறும் கல்லில் வச்சு தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது சூலத்தை வச்சும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். திரு பாலா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த ஆலயத்தை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யார் வேணாலும் வணங்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த வேலையில் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இந்த கோவிலை அறிமுகப்படுத்தி இந்த மண்ணை எடுக்க சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. அடுத்து இந்த எல்லையிலேருந்து நம்ம ஜீப்பில் இறங்கணுன்னா திருப்பி இறங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு அந்தாண்ட நானும் பாலா அவர்களும் மோட்டோலே ட்ராவல் பண்ணுற முடிவு பண்ணியிருந்தோம். அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலயம் சோலோ யோக் ரோட் பினாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் மிக சரித்திர வாய்ந்த ஆலயம் அப்படின்னு கருதப்பட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்டேஷனும் பிரிண்டட் பண்ணி இந்த கோவில் மிக அங்கீகாரம் பண்ணப்படணும். அதே நேரத்தில் இந்த பினாங் ஐலண்ட்லேயே மிக பழமையான ஆலயத்தோட வரிசையில் இந்த ஆலயமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. 971வது ஆலயமாக இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது கொஞ்ச நேரத்தில் நான் கூஸ்பம் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஒக்டாகன் ஷேப்பில் ஒரு ஆலயம் இருக்குது. முதல்ல ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. அது பெரிய ஆலயமாக உருவாக்கி வழி நடத்திட்டு வராங்க. இந்த ஆலயத்தை நல்ல வடிவமைச்சு மெயின்டைன் பண்ணி அழகாக ஆலயமாக தற்பொழுது உருவாக்குனது திரு பாலாஜி அவர்கள் தான். எங்கள் கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தோட சபதிகளும் கூட. இந்த ஆலயம் ரோட்டு ஓரத்துலையோ அல்லது பப்ளிக் வியூவிங் பிளேஸில் கிடையவே கிடையாது. முழுக்க ஹிடன் டெம்பிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸோ இல்லை வேஸ் போட்டு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தோட பேர் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி இந்த இடத்துக்கு வந்துடும். பட் ரொம்ப சின்ன ரோட்டில் தான் இந்த இடத்துக்கு சேரணும். ஆனால் உள்ளுக்கு பார்த்தா தான் பெரிய காம்பவுண்டில் இந்த ராமர் ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆலயம் மிக விசாலமாக இருக்குது, மிக சுத்தமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ரொம்ப வைப்ரேஷனோட இருந்துச்சு. பக்தர்கள் வந்த வண்ணமே தான் இருக்காங்க. இங்கே தனித்தனியே ஆலயங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. மிக விசேஷமான சாமிகளோட வழிபாடு இருக்குது. நரசிம்மன் ஐயாவோட வழிபாடு இருக்குது. இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. கோவில்காரங்களும் இருந்திருந்தாங்க. நிறைய தகவலும் கொடுத்துருந்தாங்க. ஏன் இந்த கோவில் இந்த ஷேப்பில் இருக்குது. அதே நேரத்தில் கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்கோட சிலை வடிவங்களும் உருவாக்கி வச்சுருக்காங்க.
இது ஆற அமர்ந்து சிலரும் படிச்சுட்டு போற அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது அனைத்தும் பக்த பெருமக்களுக்கே. கோவிலுக்கு வந்தா சாதாரணமா சாமி கும்பிட்டுட்டு போறதை விட அங்க இருக்கிற வரலாறும் அந்த சுவாமியோட வரலாறும் அறியறது வந்து மிகப்பெரிய விசேஷம். இந்த ஆலயத்தை சுத்தி பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் மண் எடுக்கிறதுக்கு வரணும்னு சொல்லிட்டு மறந்தே போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கோவில்காரங்கிட்ட அனுமதி கேட்டு சுவாமி கிட்ட அனுமதி கேட்டுட்டு அவங்க சொன்ன இடத்துல, அதுவும் ஸ்தல வெறிச்ச மரத்துலேருந்து தான் ஒரு படி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அழகான ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் நமது எல்லையில் சுற்றி இருக்கும். அந்த ஆலயங்கள் நம்ம தான் வந்து பேணி காக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் வந்து அந்த ஆலயத்துக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அந்த ஆலயத்தில் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சா நம்மளும் பங்களிப்பு தெரிவிக்கணும். ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணலாம், மோரல் சப்போர்ட்டா இல்லை மணி சப்போர்ட்டா இல்லாட்டி பொருளாதார கூட சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட சொசைட்டியை நம்ம தான் கொண்டு வர முடியும். அந்த ஆலயம் அருகில் உள்ள தமிழ் பள்ளிகளை வந்து தத்தெடுத்து அந்த தமிழ் பள்ளிக்கு என்ன சார்ந்து இருக்கோ அந்த விஷயத்தை வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ அழகான ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் பிணையங்களில் இருக்கிற முக்கியமான ஆலயத்திலேருந்து மண் எடுக்க போகிறோம். See you soon. Bye.